அண்ணன் செங்கோட்டையனை பொறுத்த வரைக்கும் அதிமுகவிலேருந்து பதவி நீக்கம் செஞ்சதை பொறுத்த வரைக்கும் அதிமுக இயக்கத்துடைய முடிவு, அந்த நிர்வாகிகள் அவங்க எடுத்த முடிவு. நீங்கள் எதுக்காண்டி அவர் இந்த முடிவு எடுத்திருக்கிறாருன்னு நீங்கள் அண்ணன் செங்கோட்டையனை கேட்கணும். அதே மாதிரி அந்த இயக்கம் சார்பான இந்த முடிவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அந்த இயக்க நிர்வாகிகள்கிட்ட தான் கேட்கணும். மாற்று கட்சிகள் பொறுத்த வரைக்கும் நீங்கள் அந்த உள்கட்சிக்குள்ள விவரத்துக்குள்ளே நான் போகிறதுக்கு நான் சொல்கிறதுக்கு கருத்து சொல்ல விரும்பவில்லை. அது ஆரோக்கியமானதும் கிடையாது. அதிமுகங்கிறது ஒரு மிகப்பெரிய இயக்கம். அது அந்த இயக்கத்தில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு முக்கியமான நிர்வாகியை அவங்க பதவியிறக்கம் செஞ்சுருக்கிறாங்கன்னா அதோடைய காரணங்கள் அந்த கட்சிக்குள்ளே அவங்க பேசிக்குவாங்க. இப்போ செங்கோட்டையன்கிட்ட கேட்கல, நீங்கள் இந்த கேள்வி அவர்கிட்ட கேட்கலாம். என்ன காரணத்துக்காண்டி அந்த முடிவு எடுத்திருக்கிறாரு, எந்த காரணத்துக்காண்டி அந்த இயக்கம் அவர் நடவடிக்கை எடுத்திருக்காரு, அவர் தரப்புடைய நியாயங்கள் நீங்கள் அவர்கிட்ட கேட்கலாம். ஆனால் நாங்கள் என்னை பொறுத்த வரைக்கும்னா அந்த இன்னொரு கட்சியுடைய இதில் தலையிடுறதோ அதோடைய கருத்து சொல்கிறத நான் விரும்புகிறேன். அது ஆரோக்கியமானது கிடையாது. பின்புலத்தில் பார்த்தீங்கன்னா பிஜேபி தான் செயல்படுதுன்னு சொல்லி குற்றச்சாட்டு இருக்குது. அதாவது இந்த அதிமுக இயக்கத்தில் நீங்கள் அண்ணன் செங்கோட்டையனுடைய பதவி இறக்கம் அந்த நீக்கம் பொறுத்த வரைக்கும் அது அது நீங்கள் பாஜக பின்னாலிருந்து இயக்குதுன்னு சொல்லி உங்களுடைய சிலவருடைய குற்றச்சாட்டு இருக்குது. அது பொறுத்த வரைக்கும் என்னோட இது என்னென்னா, இன்னொரு இயக்கத்தில் நடக்கிற சில பிரச்சனைகள் பொறுத்த வரைக்கும் தலையிடக்கூடாது. நான் மாத்திரம் கிடையாது, பிற இயக்கங்களும் தலையிடக்கூடாது. பாஜக அதில் இருக்கா இல்லையே தெரியல. ஆனால் கடந்த காலங்களில் நீங்கள் தமிழ்நாடு மாத்திரம் கிடையாது, இந்தியாவில் பல மாநிலங்களில் அவங்க கூட்டணியில் இருக்கிற இயக்கங்களில் சில பிளவுகளை அவங்க ஏற்படுத்தியிருக்காங்க. அதன் சந்தேகத்தின் அடிப்படையில் இப்போ அதிமுகவை பொறுத்த வரைக்கும் இந்த பிரச்சனைக்கு பாஜக காரணமாங்கிற ஒரு சந்தேகம் வருது. ஆனால் அது உண்மையாக பொய்யான்னு தெரியல. சில மாநிலங்களை பொறுத்த வரைக்கும் அந்த பாஜக பொறுத்த வரைக்கும் இது போன்ற முயற்சிகள் அவங்க ஈடுபட்டிருக்காங்க. அது மறுக்கிறது கிடையாது. சமரசம் பேசுறேன் நயினார் நாகேந்திரன் சொல்றாரு சார். பிஜேபி அதிமுக அவருக்கு பிரச்சனை, ஆனா நயினார் நாகேந்திரன் நான் சமரசம் செஞ்சு வைக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. இரு தரப்புல சமரசம் பேச்சு. அதாவது இல்ல இது பாருங்க, அது அந்த கூட்டணியில் அந்த அதிமுக பாஜக கூட்டணியில் அந்த பாஜகவுடைய மாநில தலைவருடைய கருத்து. அது நீங்கள் அந்த கூட்டணி சார்ந்த இயக்கங்கள்கிட்ட போய் கேட்கணும். ஆனால் நீங்கள் ஒரு கேள்வி கேட்டீங்க. என்ன கேள்வினா, அப்போ இந்த பின்னணியில் இந்த அதிமுக பின்னணியில் இந்த குழப்பத்துக்கு பாஜக காரணமான ஒரு கேள்வி கேட்டிருக்கீங்க. அது சில மாநிலங்களில் பொறுத்த வரைக்கும் பாஜக அது போன்ற முயற்சியில் ஈடுபட்டிருக்கு. பாஜக மாத்திரம் கிடையாது. நீங்கள் பொதுவாகவே அரசியல் எடுத்துக்கிட்டீங்கன்னா இது போன்ற விஷயங்களில் சில இயக்கங்கள் இன்னொரு இயக்கத்தை பலவீனப்படுத்துறதுக்கு இருக்குது. இது அதிமுக பாஜக மாத்திரம் ஈடுபடுது. பாஜக பண்ணுறாங்க, தவறான விஷயம், ஜனநாயகத்துக்கு புறம்பானது. ஆனால் பாஜக மாத்திரம் கிடையாது. இன்றைக்கி இந்தியாவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா பல அரசியல் இன்றைக்கி இருக்கிற இயக்கங்களில் ஒருத்தருக்கு குழப்பத்தை உருவாக்குறதோ, அந்த வெளியிலேருந்து அந்த இயக்கத்தில் ஒரு பிளவை உருவாக்குறதோ ஒரு முயற்சி. இது போன்ற முயற்சிகளை பொறுத்த வரைக்கும் ஒரு ஜனநாயகத்துக்கு நல்லது, ஆரோக்கியமானது கிடையாதுன்னு சொல்ல முடியும். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.